இந்தியாவுடைய அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக என்டிஏ கூட்டணி செய்த அரசியல் உத்தியை, அதாவது முல்லை முள்ளால் எடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே உத்தியை இந்தியா கூட்டணியும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது சார்ந்த முழு விவாதத்தை தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். தமிழ்நாடு வைக்கக்கூடிய கோரிக்கைகளை துணை குடியரசுத் தலைவர் நிறைவேற்றுவாரா, அந்த வேட்பாளர் நிறைவேற்றுவாரா, இது சார்ந்த முழு விவரத்தை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னது. அரசியல் களமிருந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். அரசியலில் ஆர்வம் இருக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய ஆதரவுகள்னு சொல்லலாம். சரி, இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் செப்டம்பர் 9 நடக்க இருக்குதுங்க. இந்த துணை குடியரசுத் தலைவர்ல இந்திய வரலாற்றிலேயே ஒரு திருப்புமுனை ஏற்படும் விதமாக இந்தியா கூட்டணி செய்த விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு முழு விபரத்தோட பார்க்க இருக்கிறோம். ஜெகதீப் தன்கர் அவர்கள் ராஜினாமா செய்தாரு. அதுக்கப்புறம் இதுவரையிலும் எங்க இருக்கிறார், என்ன பண்றாரு, ஏது பண்றாரு அப்படிங்கிறதே தெரியல. ஒரு மேல ஆட்கொணர்வு வழக்கு தான் தொடர போறதா பேசிட்டு இருக்கிறாங்க. அது தொடருவாங்களா தொடர மாட்டாங்களா அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணி துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரா யார் நிறுத்தினாங்க? சிபி ராதாகிருஷ்ணன். அவரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பாஜகவுல மும்முரமா செயல்படுறவர். RSS பின்னணியிலிருந்து வந்தவர். இப்படி நிறுத்தினதுனால நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு மண்டை பிச்சுக்கிற மாதிரி என்டிஏ கூட்டணி ஒரு விஷயத்த செஞ்சாங்க. ஒரு தமிழருக்கு அவங்க ஓட்டு போடுவாங்களா, இல்ல ஓட்டு போட மாட்டாங்களா, இல்ல வேற யாருக்கும் ஓட்டு போட்டா அரசியல் பிரச்சாரங்கள்ல ஒரு தமிழருக்கே ஓட்டு போடாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி பேசலாம்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மோடி அவர்களுக்கு மண்டை குழம்புற மாதிரி, மோடி அவர்களே விழிப்புதுங்கி நிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இந்தியா கூட்டணி செஞ்சிருக்காங்க. என்ன செஞ்சாங்க? மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது என்டிஏ கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் ஒரு வேட்பாளரை இந்தியா கூட்டணி நிறுத்தி இருக்கு. யாரு? சுதர்சன் ரெட்டி அப்படிங்கிறவரை நிறுத்தி இருக்கிறாங்க. அவருடைய பின்புலம் என்னன்னு பார்த்தோம்னா, அவரு ஒரு வழக்கறிஞர், எந்த அரசியல் கட்சி சார்பிலும் இல்லாம இருக்கக்கூடியவர். உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியா இருந்தவர். நல்ல சமூக நீதி கருத்துக்கள், அது மட்டும் இல்லாம மனித வள உரிமைகள் சார்ந்த வழக்குகள்ல போராடி நல்ல விஷயங்கள் பல செஞ்சிருக்கிறாரு. ஆஸ்மானியா யூனிவர்சிட்டியில லீகல் அட்வைசரா இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு திட்டமான ஒரு வழக்கறிஞரை இந்தியா கூட்டணி நிறுத்தி இருக்கிறாங்க. சரி, வழக்கறிஞரை தான் நிறுத்தி இருக்கிறாங்க, இதுல என்னோட ட்விஸ்ட் அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதுல விழுவுது. இப்ப தமிழ்நாடு வெர்சஸ் ஆந்திரா அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுடைய அரசியல் களமே மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பாஜக நிறுத்தினாங்கல்ல, நிறுத்திட்டு தமிழர்களுடைய இப்ப எல்லா பாஜக செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, இவருக்கு ஆதரவு அதிகமா இருக்கு, அதனால தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அனைத்து கட்சியுமே உங்களுக்கு தான் ஓட்டு போடும் அப்படிங்கிற மாதிரி பேசி இவரு துணை குடியரசுத் தலைவரா நிச்சயமா ஜெயிச்சிருவாரு, எல்லா எம்பியும் இவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தாங்க. அதை முறியடிக்கிற விதமா தான் இந்தியா கூட்டணி செய்த விஷயம். அதாவது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜார்க்கண்ட்ல ஆளுநரா இருந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி கோவை தொகுதியில 5 முறை ஒரு நல்ல ஒரு சிறப்பான பணிகளை வகிச்சிருக்கிறாரு. இப்படிலாம் இருக்கும்போது இவரு துணை குடியரசுத் தலைவர் ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவாரா அப்படிங்கிற கேள்விகள் எழும்பி இருக்கிறது. என்ன கோரிக்கைகள்? 2152 கோடி ரூபாய் கல்வி நிதியை பெற்று தருவாரா? ஒன்றிய அரசாங்கம் தராம மறுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய கல்வி நிதியை பெற்று தருவாரா அப்படிங்கிற கேள்வி. நீட்டை பேன் பண்ணும் போராடிட்டு இருக்கிறோம். நீட்டை பேன் பண்றதுக்கு இவர் உறுதுணையா இருப்பாரா? இது மட்டும் இல்லாம கீழடி ஆய்வறிக்கையை இன்னும் வெளியிடாம வச்சிருக்கிறாங்களே ஒன்றிய அரசாங்கம், அந்த ஆய்வறிக்கையை அவர் வெளியிட சொல்லுவாரா? ஒரு தமிழருடைய பெருமை, நாகரிகம், பண்பாடு எல்லாமே எதுல இருக்கு? கீழடி ஆய்வறிக்கையில் இருக்குல்ல. துணை குடியரசுத் தலைவர் ஆனா இதெல்லாம் அவர் செய்வாரா? முக்கியமான விஷயம், பேரிடர் நிதி. எங்க மழை காலத்துல வெள்ளத்துல எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், அந்த பேரிடர் நிதியை கொடுக்காம தடுத்து வச்சாங்களே, இதெல்லாம் பாஜக சார்பா நிறுத்தி இருக்கக்கூடிய தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவரா ஆனா தமிழக மக்களுக்கும் தமிழருக்கும் அவரு இதெல்லாம் செய்வாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இப்ப மக்கள் எழுப்பி இருக்கிறாங்க. இவரு துணை குடியரசுத் தலைவரா ஆறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு, பல எம்பிகளுடைய ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதை திருப்பும் விதமாக இந்தியா கூட்டணி என்ன செஞ்சிருக்கிறாங்க?
என்டிஏ கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய அதே ஆந்திரா மாநிலத்துல சுதர்சன் ரெட்டியை நிறுத்தி இருக்கிறாங்க. அவர் ஒரு வழக்கறிஞர்னு சொல்லியிருந்தோம். இப்ப என்ன, அப்ப சந்திரபாபு நாயுடுக்கு மண்டையவே பிச்சுக்கும். என்னன்னா, பிஜேபி சார்பா நிறுத்தின சிபிஆருக்கு ஓட்டு போடுவாரா, இல்ல தன்னுடைய மொழி பேசக்கூடிய தெலுங்கர் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அவருக்கு ஓட்டு போடுவாரா அப்படிங்கிற ஒரு மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு இந்தியா கூட்டணி விஷயம். இதுதாங்க அரசியல் உத்தின்னு சொல்லுவாங்க. ராகுல் அவர்கள் இந்த அரசியல் உத்தியை மிக பிரம்மாண்டமா பயன்படுத்தி இருக்கிறாரு. ஏன்னா அதாவது தொடர்ந்து சொல்லுவார், சந்திரபாபு நாயுடு அவர்கள் தொடர்ந்து சொல்லுவார், தெலுங்கர்கள் இருக்கிற வரைக்கும் தெலுங்கு தேசம் கட்சி தொடரும், தெலுங்கர்களுக்கான பல நல்ல விஷயங்கள் செய்வோம், தெலுங்கு சமுதாயத்திலிருந்து பல பதவி உயர்வுகளை நாங்க கொடுத்துட்டே இருப்போம்னு சொன்னோம். இப்ப இவங்களுடைய மொழியிலிருந்தே, இவங்களுடைய தெலுங்கர் இனத்திலிருந்தே ஒருத்தர் அங்க போய் நிக்கிறாரு துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு. அப்ப இவருக்கு ஓட்டு போடுவாரா, இல்ல பிஜேபியை சார்ந்த அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? இது மட்டும் இல்லாம சந்திரபாபு நாயுடுக்கு லோக்சபால இருக்கக்கூடிய எம்பிகள் எத்தனை பேரு, ராஜ்யசபால இருக்கக்கூடிய எம்பிகள் எத்தனை பேரு, என்டிஏ கூட்டணி கீழே வரக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கட்சி சார்ந்த எம்பிகள் எத்தனை பேரு அப்படிங்கிற ஒரு தரவுகளோட நான் உங்க கூட சொல்றேன், நல்லா கூர்ந்து கவனிங்க. அதாவது நாயுடு கட்சிக்கு லோக்சபால 16 எம்பிகள் இருக்காங்க, ராஜ்யசபால 2 எம்பிகள் இருக்காங்க. ஜனசேனா கட்சியை சேர்ந்த பவன் கல்யாண் அவருக்கு 2 எம்பிகள் இருக்காங்க. பிஜேபி அங்க இருக்கக்கூடிய பிஜேபிக்கு 3 எம்பிகள் இருக்காங்க. நடுநிலை வேஷம் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ராஜ்யசபால 7 எம்பிகள் இருக்காங்க. இப்ப பிஆர்எஸ் கட்சி, ஆந்திர பிஆர்எஸ் கட்சியை சேர்ந்த தெலுங்கு பேசக்கூடிய சந்திரசேகர் ராவுக்கு 4 எம்பிகள் இருக்காங்க. ஒட்டுமொத்தமா 27 எம்பிகள் கிட்ட ஆந்திராவில இருந்து யாருக்கு ஓட்டு போட போறாங்க, ஓட்டு போடுறாங்களோ இல்லையா, அந்த ஓட்டு போடக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறாங்க ஆந்திரா எம்பிகள்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம பிஜேபியில 3 எம்பிகள், அப்போ 30 எம்பிகள் நிச்சயமா சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய மாநிலத்திலிருந்து வராங்க, தெலுங்க மொழி பேசக்கூடியதுல இருந்து வராங்க. அப்ப என்னதான் இந்தியா அது இத்தனை நாளா தெலுங்குக்கு நல்லது செய்வேன் சந்திரபாபு நாயுடு அவருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்தியா கூட்டணி ஒரு நபரை துணை குடியரசுத் தலைவரை ஆக்குறாங்க அப்படிங்கிற பொழுது மக்கள் யாருக்கு ஓட்டு போட நினைப்பாங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு போட நினைப்பாங்க. அதே மாதிரிதான் தமிழ் மக்கள் தமிழர் இடத்துல இருந்து போகின்ற பொழுது அவர் ஓட்டு போட நினைப்பாங்கன்னு பாஜக இந்த உத்தியை பயன்படுத்தினாங்க. அதே உத்திய முல்லை முள்ளால் எடு அப்படிங்கிற பழமொழியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே உத்திய ராகுல் காந்தி அவர்கள் இந்த பக்கம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதை நீங்க இன்னொரு விஷயமா பார்க்கலாம். அதாவது மோடி அவர்களுக்கு 2 தூண்கள்னா யாருன்னா, இந்த பக்கம் நிதிஷ்குமார் அவர்கள், இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள். நிதிஷ்குமார் பீகார் தேர்தலில் எப்படி தோத்துருவாங்க, ஒரு தூண் எப்படி உளுந்துருன்னு தெரிஞ்சு போச்சு, ராகுலுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ஃபர்ஸ்ட் பீகார்ல இருந்து தான் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர்கள்லாம் இந்தியா கூட்டணி நிறுத்தணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. அதை அங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனு, யாரு நிதிஷ்குமாரோடைய உடல்நிலை சரிபார்ப்பு அதெல்லாம் பார்த்துட்டு இந்தியா கூட்டணி பீகாரை தள்ளி வச்சுட்டாங்க. ஒட்டு மொத்தமா இப்ப அவங்க வழியிலேயே வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களே ஒரு வழக்கறிஞர் நிறுத்தி இருக்கிறாங்க. அவரு சட்டம் தெரிந்தவருங்க, சும்மா இல்ல, சட்டப்படி பேசக்கூடியவர், சட்டம் தெரிந்தவர். அவர் வென்றாருன்னா பல மக்களுக்கு நல்லது ஏற்படும். அப்படியாக இந்த பக்கம் யார சுதர்சன் ரெட்டி அவர்களை பார்க்கப்படுது. நிச்சயமாக சுதர்சன் ரெட்டி அவர்கள் வென்றால் இந்தியா கூட்டணி வென்ற மாதிரி. ஆனா என்டிஏ கூட்டணி வென்றால் என்ன, தமிழர் நாட்டுல இருந்து ஒரு தமிழர் போயிருக்காங்க, அது பெருமை கூட விஷயம். அவரு வென்றாலுமே நமக்கு பெருமை தான். ஆனா தமிழ்நாடு வைக்கக்கூடிய இந்த 4 கோரிக்கைகளை நிறைவேற்றுவாரா? அப்படி நிறைவேற்றிட்டா நாங்களே எல்லா தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா மக்களுமே நாங்க பிரச்சாரம் பண்றோம், தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பிஜேபி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எப்படிலாம் ஃபர்ஸ்ட் சாட் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை நாங்க பெருமைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு துணை குடியரசுத் தலைவரா யார் ஆக்குனாங்க, ஜெகதீப் தன்கர் அவர்களை ஆக்குனாங்க. இப்ப சாட் சமுதாயத்தை அவமதிக்க விதமா அவர் திடீர் ராஜினாமா செய்துட்டு போயிட்டார். அதுக்கு பின்னாடி காரணங்கள்லாம் யாரு, பாஜக அரசாங்கம் தானே. அதே மாதிரிதான் பழங்குடியினரை நாங்க பெருமைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்மு அவர்களை நிறுத்தினாங்க. அப்ப ஒடிசாவில இருந்து வந்தக்கூடிய திரௌபதி மர்மு அவர்கள் பழங்குடியினர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் செய்திருப்பாங்க. ஆனா அவங்கள நிறுத்தி வச்சிருக்கிறது யாரு,
இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம்லாம் யாரு அப்படிங்கிறதுல மக்கள் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? இது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவர் ராமர் கோயில் திறந்தாங்கல்ல, உள்ள நுழைய விட்டாங்களா? அது மட்டும் இல்லாம புதிய நாடாளுமன்றம் திறந்தாங்களா, இப்ப திறப்பு விழா கூப்பிட்டாங்களா? திரௌபதி மர்மு அவர்களை குடியரசுத் தலைவரை நிறுத்தி வெறுமனே சிலையாக மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. ஆனா அவங்க சிலையா இல்ல, அவங்கள சிலையா ஆக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அதுல உண்மை. சரி, அடுத்து தமிழருடைய பெருமையை நாங்க பறைசாட்டுறோம் அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிறுத்தினாங்க. அவங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதி பட்டியல்ல தமிழ்நாடு பேரே இல்லை. இப்ப தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறோம், தமிழுக்கு பெருமை சேர்க்கிறோம்னு இங்கிருந்து ஒரு மோடி அவர்கள் நிறுத்துறாரு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க தமிழ்நாட்டுக்கு தமிழருக்கு பெருமை செய்யறாங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்கு. அப்ப நிச்சயமாக நாம சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் வாக்களிக்க தயாராகத்தான் இருக்கும் இந்த கோரிக்கைகள்ல நிறைவேற்றினா. இல்லையா தமிழ்நாட்டுடைய வாக்குகள் எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சிந்திக்க தொடங்கி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க யாருக்கு ஆதரவா இருக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன.